மகாராஷ்டிராவில் அரசு ஊழியர்களுக்கான ஹிந்தி மொழி தேர்வை மாநில அரசு அதிரடியாக நிறுத்தி வைத்துள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த 2025ஆம் ஆண்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஹிந்தி மொழியை 3வது பாடமாக கட்டாயமாக்கும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு பின்னர் கடும் எதிர்ப்பு காரணமாக அது கைவிடப்பட்டது. பின்னர் மாநில அரசு கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி வெளியிட்ட புதிய அரசாணையில் மராத்தி மொழியை கட்டாய பாடமாக நடத்தாத பள்ளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்தது. மேலும் மே 1ஆம் தேதி முதல் டாக்ஸி மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் தங்கள் உரிமத்தை தக்கவைக்க மராத்தி மொழி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை போக்குவரத்து துறை அமைச்சர் பிரதாப் சர்நாயக் கட்டாயமாக்கினார். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு வரை ஹிந்தி பயிலாத அரசு அதிகாரிகளுக்கு ஹிந்தி மொழி தேர்வு நடத்தப்படும் என மொழி இயக்குநரகம் அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிராக போராட்டங்கள் வெடித்த நிலையில் இந்த தேர்வை நிறுத்தி வைப்பதாக மராத்தி மொழித்துறை அமைச்சர் உதய சமந்த் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு ஊழியர்களுக்கான ஹிந்தி மொழி தேர்வை மாநில அரசு அதிரடியாக நிறுத்தி வைத்துள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த 2025ஆம் ஆண்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஹிந்தி மொழியை 3வது பாடமாக கட்டாயமாக்கும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு பின்னர் கடும் எதிர்ப்பு காரணமாக அது கைவிடப்பட்டது. பின்னர் மாநில அரசு கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி வெளியிட்ட புதிய அரசாணையில் மராத்தி மொழியை கட்டாய பாடமாக நடத்தாத பள்ளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்தது. மேலும் மே 1ஆம் தேதி முதல் டாக்ஸி மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் தங்கள் உரிமத்தை தக்கவைக்க மராத்தி மொழி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை போக்குவரத்து துறை அமைச்சர் பிரதாப் சர்நாயக் கட்டாயமாக்கினார். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு வரை ஹிந்தி பயிலாத அரசு அதிகாரிகளுக்கு ஹிந்தி மொழி தேர்வு நடத்தப்படும் என மொழி இயக்குநரகம் அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிராக போராட்டங்கள் வெடித்த நிலையில் இந்த தேர்வை நிறுத்தி வைப்பதாக மராத்தி மொழித்துறை அமைச்சர் உதய சமந்த் தெரிவித்துள்ளார்.